ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெமன் எல்லோ ப்ளவுஸ் அண்ட் முந்தி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கலர் காம்பினேஷனே. அண்ட் சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் சில்கில் தான் கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சாரீ தான் இது. அண்ட் பார்டர்லெஸ் சாரீ தான், பார்டர் கிடையாது இதில். ஃபுல்லாக வந்து முந்தி மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கான்ட்ராஸ்டான கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து எனக்கு டிசைன் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ப்ளவுஸ் வந்து நீங்கள் நார்மலாக கட் பண்ணிடுங்க. லைனிங் கிளாத்தில் வந்து உங்களுக்கு நெக்லைன் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் அடியில் வந்து ப்ளவுஸோட முன்பகுதி வச்சுருக்கேன். மேலே வந்து நம்மளுக்கு டிசைன் வைக்கிற கிளாத் வச்சுருக்கேன். நம்மளுக்கு அதுக்கும் மேலே தான் வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சுருக்கோம். ஃபுல்லாக லைனிங்க்கு மேலே வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் நெக்லைன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துருங்க. ஓரில் வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து ஓரில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்ல ஓரத்துலேயே ஒரு தையல் கொடுத்துருங்க. நம்ம எப்பவும் போல தான் இன்றைக்குமே கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் இது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அடியில் இருந்த நம்ம அந்த டிசைனர் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து விட்டுட்டு ஓரலாக வந்து சைடில் இருக்கிற பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தையல் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா தையல் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல் எல்லாமே பிரித்து விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆம்ஹோல் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஹைட்டில் வந்து எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக லைனிங் தையல் போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸை வந்து நம்மளுக்கு அந்த கரை பகுதியில் தான் நம்ம கீழே கட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எனக்கு வந்து கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருந்தனால நான் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணல. இன்றைக்கி ஃபுல்லாக சிங்கிளாகவே அப்படியே மடித்து ஓரளவு தையல் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து நம்ம லைனிங்கில் தான் டிசைன் எல்லாமே மார்க் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கேன்வாஸ் எதுவுமே வைக்கிறது இல்லை இல்லையா, ஸோ அதனால் ஃபுல்லாகவே வந்து நம்ம லைனிங்கில் தான் மார்க் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியே நான் நெக் பேட்டர்ன் என்ன வேணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு லைனிங்கை மடித்து ஃபுல்லாகவே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். ஃபுல்லாக வரையும் போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷோல்டர்ஸ் ரெண்டையுமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து சென்டரை மார்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒன் சைடாக ஃபஸ்ட்டு டிசைனை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 சைடுமே ஒழுங்காக ட்ரேஸ் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஃபுல்லாக 2 சைடுமே ஈவனாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். மெஷர்மெண்ட்டுமே வந்து ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க 2 பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். ஸோ நமக்கு அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த லைன் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து நான் அந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து நான் தையல் போட்டுகிட்டே வரேன். அண்ட் இந்த டிசைன் வந்து நீங்கள் கேன்வாஸ் வச்சும் கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அது வேறு மாதிரி மெத்தடில் இருக்கும். அண்ட் இது வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதில் கட் ஒர்க் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு சைடில் இருக்கிற பார்ட் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து செப்பரேட் பண்ணி காமிக்க போகிறோம். பட் இதில் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸை வந்து எந்த இடத்துலையும் கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபுல்லாக ப்ளவுஸ் அப்படியே வச்சு நம்ம வந்து அந்த டிசைனை மட்டும் வந்து செப்பரேட் பண்ணி காமிக்க போகிறோம். 2 சைட்லேயுமே வந்து ஒரு லீஃப் பேட்டர்னில் ஃபுல்லாகவே நம்ம அதை வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சதுக்கு மேலே வந்து நான் தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பி பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் வந்து நல்ல ஸ்டிச்சிங் தெரியும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக நம்ம எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு தான் பண்ண போகிறோம். டிசைனுக்கு வந்து நான் ப்ளூ கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு பேஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா ப்ளவுஸ் பீஸில், ஸோ அதில் எக்ஸ்ட்ரா இருந்த கிளாத் இருக்கும். அதை வச்சு தான் நான் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துகிட்டு 2.5 இன்ச்சில் வந்து சதுரமான பீஸாக நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
கட் பண்ண பீஸ் வந்து நம்ம எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே மடித்து ஒரு பீஸ் வந்து முடிகிற இடத்துல இன்னொரு பீஸுமே சேர்த்து வச்சு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி முக்கோண பீஸ் எல்லாமே நம்ம எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நெக்லைன்லேருந்து மேலேருந்து கீழே வர்ற அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. கீழே அந்த கர்வ் கொடுத்துருக்கோம் இல்லையா, வளைவு, ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த பீஸை வச்சு நம்ம ஃபுல்லாகவே தையல் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பீஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நான் தையல் போட்டுகிட்டே வரேன். பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ பத்தாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து நான் தையல் போட்டிருக்கேன் அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாகவே நான் அந்த ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வரேன் அந்த பீஸ் வச்சு. அடியில் இருக்க அந்த எல்லோ கலர் பீஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி மேலே வந்து இந்த ப்ளூ கலர் வச்சு ஃபுல்லாகவே ஓரத்துலேயே தையல் போட்டுகிட்டே வாங்க. சைடில் வந்து நம்ம லீஃப் கட்டிங் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதை கீழேயுமே வந்து அந்த கட்டிங் எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்குமே இந்த பீஸ் வச்சு நம்ம ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் இது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாகவே இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவுமே பண்ண கிடையாது. லேஸ் ஒர்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் நம்ம கேன்வாஸ் எதுவுமே கொடுக்கல. சேம் டைம் வந்து கட் ஒர்க்குமே எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் இது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கும் அது. அண்ட் ரெண்டு சைடுமே வந்து நம்ம அந்த லீஃப் பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து கார்னர்லேயே வச்சு நம்ம தையல் போட்டுகிட்டே வரோம். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டரில் இருக்கிற போர்ஷனை மட்டும் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் வந்து கொஞ்சம் நீளமான பீஸாக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா சென்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த நீளமான பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நமக்கு பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி இந்த பீஸை வந்து உள்ளே திருப்பி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் உள்ளே திருப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டரில் வந்து நம்மளுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இதை வச்சு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பீஸ் வந்து நான் ஒரு 3 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் எனக்கு வந்து இதில் என்னென்னா 4 பீஸ் தேவைப்படலை, 2 பீஸ் மட்டும் வந்து போதுமானதாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே இருக்க 2 பீஸ் மட்டும் தான் நான் வச்சுருந்துருப்பேன். ஏன்னா மேலே வந்து அந்த பீஸ் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. ஸோ அதனால் மேலே இருக்கிற அந்த சிங்கிள் பீஸ் மட்டும் நான் எடுத்துட்டேன். ஃபுல்லாக சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பீஸ் வச்சு ஓரளவு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளைனாக நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஒன் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் கரெக்டாக வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ட்ரேஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி தான் ஆகணும். பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 2 சைடுமே வந்து ஈவனாக இருக்கும் உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. நான் இந்த பீஸ் தான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு 3 பீஸ் வந்து நான் ஃபுல்லாக வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் லாஸ்ட்டாக வந்து நான் அதில் மேலே இருக்கிற பீஸ் மட்டும் நான் எடுத்து விட்டுருக்கேன். மார்க் பண்ண இடத்துலையே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாகவே நம்ம 2 சைடுமே ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதில் மேலே இருக்கிற பீஸையுமே நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம லேஸ் ஒர்க் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லேஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லீஃப் பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நான் ஃபுல்லாகவே அந்த ஒரு ப்ளூ கலர் லேஸ் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டே வரேன்.
மேலே நம்ம தையல் போட்டிருக்கோம். ஸோ அந்த தையலுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து அந்த லேஸை வச்சு வளைச்சு நம்ம ஓரலாக வந்து தையல் போட்டுகிட்டே வரலாம். கீழே வந்து அந்த பீஸ் எல்லோ கலர் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வர்ற வரைக்குமே வந்து நீங்கள் அந்த லேஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. லேஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் அந்த சென்டரில் வந்து பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பீஸில் இருக்கிற அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த லேஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபுல்லாக 2 கார்னருமே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இதில் இன்னொரு சைடுமே வந்து நான் இதே மாதிரி லேசர் கொடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாகவே இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து நம்ம எவ்வளோ தான் ஹெவியாக ஒர்க் பண்ணாலுமே வந்து அதுக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. பட் ஆனால் ஒவ்வொரு ப்ளவுஸ் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருப்போம், பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் தான் இன்றைக்கி, எல்லோ வித் ப்ளூ கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. அண்ட் சாரியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேக்ஸிமம் வந்து எல்லோ கலர் சூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் இது வந்து ஒரு லெமன் எல்லோ மாதிரி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு சாரீ. ஃபுல்லாக 2 சைடுமே வந்து நம்மளுக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் நான் ஃபுல்லாக அந்த லேஸ் வச்சு கவர் பண்ணி எடுத்திருக்கேன். சென்டர் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ சைடில் இருக்கிற பீஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு நான் எல்லோ கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்ம எல்லோ கலர் லேஸ் வச்சுட்டு நம்ம அந்த கார்னர் ஃபுல்லாகவே வந்து அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி கவர் பண்ணி மேலே வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஆனால் அந்த கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் கேன்வாஸ் எதுவும் கொடுக்காதனால நம்மளுக்கு அந்த பிசுறு எல்லாமே வந்து சீக்கிரமே வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து அந்த பிசுறு இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து அந்த லேஸ்க்கு சென்டரில் வர்ற அளவுக்கு வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கிற பீஸில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஓரலாக தையல் போட்டுருங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இன்னொரு கார்னரையுமே வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து எதுவுமே வெளியே தெரியாது. லைஃபுமே வந்து உங்களுக்கு கொடுக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாராலையும் வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் கட் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்குமே வந்து டிசைன் வைக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவுமே வந்து நம்மளுக்கு வேலை முடியும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் எல்லாமே கம்மியாக தான் நான் வாங்குற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் இருக்கிற சரௌண்டிங் அப்படி. ஸோ அதனால் நான் வந்து மேக்ஸிமம் என்னோடய வேலையை குறைச்சிக்குவேன். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அமௌண்ட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கலாம். நம்மளுக்கு கேன்வாஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த ஃபினிஷிங்குமே வந்து ரொம்ப நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு அந்தளவுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அவங்க கேட்ட மாடலுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டுமே வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாமல் தான் மேக்ஸிமம் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பீஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த லேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸோட டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 2 சைடுமே வந்து நான் டாட் பிடிச்சி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டிச்சிங் எல்லாமே நான் பிரித்து விட்டுருக்கேன். பிரித்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஃபுல்லாக பீட் ஒர்க் எல்லாமே வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு ஸ்லீவில் நான் எந்த டிசைனுமே நான் கொடுக்கல, சின்னதாக வந்து பார்டர் மட்டும் நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லேசர் கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ளவுஸ் பாருங்கள், சைடில் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டரில் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், பட் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலருக்கு. அண்ட் ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்னதாக ஒரு பார்டர் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் லேசர் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்லேயுமே வந்து சின்னதாக ஒரு லேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுதான் சாரீ வந்து நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு, கச்சகச்சன்லாம் இருக்காது. ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வியர் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ மெட்டீரியல் தான் இது. அண்ட் இன்றைக்கி பார்த்த இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.